ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இந்த 5ஆம் பாசுரத்தில் கோபாலனை நம் கோதை 5 பெயர்களை இட்டு அழைக்கிறார். மாயன், வடமுதுரை மைந்தன், யமுனை துறைவன், ஆயர்குல அணிவிளக்கு, தாமோதரன். ஆனால் இவளுக்கு பிடிச்ச பெயர் தாமோதரன். தாமம்ன கயிறு, கயிற்றின் அடையாளத்தை தன்னுடைய உதரத்தில் கொண்டவன். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு மதுரகவி ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆயர்பாடியில் முப்போதும் வெண்ணெய் கடைஞ்சுட்டே இருப்பாளாம். யசோதை வெண்ணெயை உரியில் வச்சுட்டு ஜலம் கொண்டு வரப்போனா குழந்தை நன்னா தூங்கிறதுன்னு கதவை சாத்தின்ட்டு போனான். அடுத்த செகண்ட் குழந்தை எழுந்து நேர உருக்கிட்ட போச்சு. ஆறாத வெண்ணெய் விழுங்கி அப்படிங்கிறார் ஆழ்வார். வெண்ணெயை ஆற விட்டா கோபாலனுக்கு பிடிக்காதான். வெண்ணெய் கூட ஆறுமா? அதாவது 2 நாள் முன்னாடி கடைஞ்சது பிடிக்காதுன்னு அர்த்தம். அதுதான் ஆறாத வெண்ணெய். வெண்ணெய் அப்போதைக்கு அப்போது திரண்டு வரக்கூடியதாக இருக்கணும். இவன் ஆறா அமுதனாச்சே, அது மாதிரி ஆறாத வெண்ணையும். வெண்ணையை விழுங்கிட்டு அங்கிருந்த மோரார் குடம் உருட்டி மோர் குடத்தை எட்டி உதச்சான். ஏன்னா மோர் பிடிக்காது. என்ன துஷ்டத்தனம் பாருங்க. மோரை உருட்டிட்டு ஒன்றுமே தெரியாதவன் மாதிரி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானை கண்டவளும் போய் படுத்துண்டுட்டான். யசோதை உள்ள வரா. அடாடா, எவ்வளவு சமத்து நம்ம குழந்தை அப்படின்னு பார்த்தா வெண்ணையை காணோம். இவனை தவிர இங்கே யார் வந்திருக்க முடியும்னு நெடுங்கயிற்றால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே கட்டிட்டா. கட்டினப்புறம் பசு சாணத்தை வர்றா, கண்ணுக்குட்டியை கட்டுறா, பசுவை இழுத்து இன்னொரு பக்கம் கட்டுறா, குட்டிக்கு ஜலம் வைக்கிறா. இப்படி தன்னோட காரியத்தையே பார்த்துட்டு இருக்கா. உரலில் கட்டுண்ட குழந்தை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தலையில் அடிச்சுக்கிறது. ஏன் நீ என்ன அனுபவிக்கணும்னு பரபிரமமான நானே உன்னோட வீட்டில் குழந்தையாக வந்திருக்கேன். என்ன அனுபவிக்காம உன்னோட நித்தியம் பண்ணுற காரியத்தையே பண்ணின்னு இருக்கியே, உன்னை போல ஒரு பைத்தியம் உண்டா அப்படின்னு நினச்சிக்கிறது குழந்தை. நாம் கூட நித்தியம் பண்ணுற காரியத்தை பண்ணின்னு இருந்தா அவன்கிட்ட போக முடியாது. இது எல்லாத்தையும் விட்டாதான் நம்ம அவன்கிட்ட போக முடியும். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இவன் கட்டுண்ட பெருமாயன் இல்லை. ஏன்னா கயிறை எடுத்து சுத்துவா, முடிச்சு போடணும், போட முடியல. 2 அங்குலம் குறையிறது. இன்னொரு கயிறு கொண்டு வந்தா அப்பவும் 2 அங்குலம் குறையிறது. கயிறை கொண்டு வரதும் குழந்தைய பார்க்கறதும்னு யசோதைக்கு உடம்பெல்லாம் வியர்த்து போயிடுத்து. அம்மா படுற கஷ்டத்தை பார்த்த குழந்தை தானே கட்டுண்டது. இல்லைனா அவனை யாரால் கட்ட முடியும்? பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே, என்ன தவம் செய்தனேங்கிறார் ஊத்துக்காடு வேங்கடகவி. நம்மாழ்வார் மத்தூறு கடைவெண்ணை களவினில் உறவிடை யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே அப்படின்னு இந்த லீலையை நினச்சி 18 மாத காலம் மோகிச்சு கிடந்தார் அவர். கட்டுண்டவன் இவன் தானே அழணும். ஆனால் இவன் சிரிச்சுன்னு இருக்கான். இவன் கட்டுண்டான்கிற இந்த விஷயத்தை கேட்குறவாளை அழ பண்ணிடுறானே அப்படிங்கிறார் கூறத்தாழ்வான். 8 2 எனும் கயிற்றினால் மனந்தனை கட்டி அப்படிங்கிறார் திருமிழிசை ஆழ்வார். 8 2 சேர்த்தா 10. 10ன்னா பக்தி. பக்தியாகிற கயிற்றினால பகவான யசோதை கட்டினாலே ஒழிய சாமானியமான கயத்தால கட்டலைங்கிறத நம்ம உணரணுங்கிறார் திருமிழிசை ஆழ்வார். யசோதை கட்டினா நந்தகோபர் வந்து அவிழ்த்து விட்டார். கயரோட அடையாளம் பயத்தில் இருந்ததால தாமோதரன்கிற திருநாமம் கோபாலனுக்கு. ஒரு நாள் கோபிகை வந்து, அடி யசோதை, இன்னைக்கு கிச்சாவை கட்டி போட்டியே,
அந்த கயிறை குடு அப்படின்னா, ஏன்னா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அந்த கயத்தால் கட்டணும், கட்டினா உடம்பு சரியாக போயிடுங்கிற. அது மந்திரிச்ச கயிறு மாதிரி. அந்த கயிறை கோபிகைகள் பிட்டு பிட்டாக எடுத்துட்டு போயிட்டாலும். ஒரு நாள் கோபாலன் கோபிகைகளோட ஜலக்கிரீடை பண்ணுற போது யமுனை வெள்ளத்தில் இவனோட இடுப்பு வஸ்திரம் கொஞ்சம் விலகிடுத்தோ. யசோதை கட்டின கயிற்றின் வடுவை பார்த்த கோபிகைகள் கொல்லுன்னு சிரிச்சார். அன்னிலேருந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி முடிச்சுட்டு உலர்ந்த வஸ்திரத்தை போட்டு மறைச்சு ஈர வஸ்திரத்தை உருவா. ஏன்னா தன் இடுப்பை யாருக்கும் காட்டுறதில்லைன்னு வழக்கமாக வச்சுண்டுட்டான் இந்த தாமோதரன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.